ஸோ குட் ஈவினிங் ஆல். ஸோ இப்போ நம்மளுடைய வெப்சைட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய வெப்சைட் நேம் வந்து elearnprofile.com. ஸோ elearnprofile.com அப்படிங்கிற நீங்கள் போட்டு வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய elearn ப்ரொஃபைலோடைய வெப்சைட் வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இந்த வெப்சைட்டில் நம்ம என்னென்ன கோர்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்ற அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக இந்த ஹோம் பேஜ்லேயே இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் இந்த வெப்சைட் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் கோர்சஸ் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம என்னென்ன கோர்சஸ் வந்து நம்ம இங்கே மென்டார்ஷிப்பில் கொண்டு வரோம் அப்படின்னு அந்த கிளியரன்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த elearn ப்ரொஃபைல் வந்து யாருடையது என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அபவுட் அஸ் பண்ணோன்னா அபவுட் அஸ் இருக்கும். இங்கே கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் elearnprofile.com ஓன்டு பை ஸ்டாட்சென்ஸ் கன்சல்டன்சி சர்வீசஸ். ஸோ அப்போ கம்பெனியோட நேம் என்னது? ஸ்டாட்சென்ஸ் கன்சல்டன்சி சர்வீசஸ். ஸோ கம்பெனியோட ரிஜிஸ்டர்டு நேம் நமக்கு இங்கே ஃபுட்டரில் இருக்கும். ஸ்டாட்சென்ஸ் கன்சல்டன்சி சர்வீசஸ் ஓபிசி பிரைவேட் லிமிடெட். ஸோ அந்த பிரைவேட் லிமிட்டோடைய கம்பெனி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸில் ரிஜிஸ்டர்ட் பண்ணதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் கம்பெனியோடைய ஜிஎஸ்டி நம்பர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ். அட் ப்ரெசென்ட் வந்து ஹோம் ஆஃபீஸ் தான் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும் தான் இப்போ கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ நாட் ரெக்வயர்ட். ஸோ ஹோம் ஆஃபீஸ் தான். ஸோ ஹோம் வீட்டோடைய அட்ரஸ் தான் என்னவா இருக்கும்? உங்களுக்கு கம்பெனியோடைய ரிஜிஸ்டர்ட் அட்ரஸாக இருக்கும். அப்போ இங்கே கோர்சஸ் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன கோர்சஸ் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு இருக்கும். இல்லை இந்த கோர்சஸ் பற்றி டீட்டெயில்ஸ் நமக்கு சரியாக கிளியராக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு இங்கே இருக்கும் would you like to suggest anything about this course அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல என்கொயரி நவ். ஸோ இந்த என்கொயரி நவ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் உங்களுடைய நேம், உங்கள் இமெயில் ஐடி, உங்கள் ஃபோன் நம்பர், நீங்கள் எந்த கோர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண விருப்பப்படுறீங்க, அப்புறம் இது மாதிரி பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸு எங்களுக்கு ரீச் ஆகிடும். நாங்கள் வந்து உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி எந்த நேரத்துக்கு ஒரு டெமோவாக வேணுமா இல்லை எப்படி டிஸ்கஸ் பண்ணலாம், உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுக்கலாம். உங்களுடைய லெவல் என்னவா இருக்குது, எந்த மாதிரி சஜஷன் கொடுக்கலாம், ஸோ ரியலி வந்து உங்களுடைய ஃபீஸ் ஏதாவது கன்செஷன் கொடுக்கலாமா என்ன அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இது இருக்கும். இல்லை டைரெக்டாகவே எங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா elearnprofile@gmail.com இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா எங்களை ரீச் பண்ணலாம். அண்ட் அகெயின் காண்டாக்ட் அஸ் போனீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும் ஃபோன் நம்பர். இது வந்து இந்த ஃபோன் நீங்கள் பண்ணிங்கன்னா ஹேமா வந்து இந்த ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க. இமெயில் பண்ணிங்கனாலும் நாங்கள் இது பார்ப்போம். ஸோ உங்களை நாங்கள் ரீச் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்களுக்கு இதை பற்றியான டீட்டெயில்ஸை நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெஸ்டிமோனியல். ஸோ ஏற்கனவே இந்த கோர்ஸை பண்ணவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. இது வந்து வெப்சைட் டெவலப் பண்ணவங்க வந்து டிஃபால்ட்டு சம் ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க. இதை நாங்கள் ஒன்று எடிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 30+ ரிவ்யூஸ் வந்து நம்ம மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒன் பை ஒன் நாங்கள் எடிட் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். அவங்க எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீக்கில் அது டீட்டெயில்டாக இந்த இடத்துல உங்களுக்கு எடிட் ஆகிடும். ஸோ வேர்ட்ஸில் ஃபீட்பேக்காக கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். அண்ட் மோர் ஓவர் ஒரு தேங்க் டு எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ். அவங்க வந்து அவங்களோட வாய்ஸ் ரெக்கார்டிங் வித் பிபிடி அண்ட் ஒரு சிலர் வந்து வீடியோ ரெக்கார்டிங்காக என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது யூடியூப்பை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லிங்க் பண்ணியிருக்கோம். இந்த யூடியூபோடைய பிளேலிஸ்ட் எது, இந்த டெஸ்டிமோனியோடைய பிளேலிஸ்ட்டு தனி லிஸ்ட்டாகவே உங்களுக்கு அப்பியர் ஆகும். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்டிமோனியல் கொடுத்தவங்களுடைய டீட்டெயில்ஸு இங்கே நமக்கு அப்பியர் ஆகும். எக்ஸாம்பிள் இப்போ இந்த பர்டிகுலர் ஸோ இங்கே நம்ம மெம்பர்ஸ் வந்து இது மாதிரி ஃபீட்பேக் டீட்டெயில்டாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அப்போ உங்கள் ஈஸி ரீச்சபிளாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம மென்டார்ஷிப்பு ப்ரோக்ராமோடைய மென்டார்ஷிப் அந்த ஜென்ரல் குரூப்போடைய ஃபீட்பேக் செஷனும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஓப்பனில் தான் உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து ஃபேக் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் இவங்கக்கிட்ட டைரெக்டாக என்ன பண்ணலாம், போயிட்டு நீங்கள் அங்கே உங்களுக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்,
என்ன இந்த கோர்ஸ் எப்படி போச்சு அப்படின்றது டீட்டெயிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இவங்க மெம்பர்ஸ் கிட்ட போயிட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இது ரியலி உங்களுக்கு ரெக்வயர்டா, இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மாதிரி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், இல்லை ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணணுமா அப்படின்ற அந்த கிளாரிட்டி எல்லாமே ஓப்பன் புக். ஓகே, எதுவும் கம்பல்ஷன் கிடையாது. ஓகே, இது ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு ஓப்பன் புக்காக தான் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இது மாதிரி ஒரு பேசிக் வெப்சைட்டாக தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இதை தவிர இன்னும் கொஞ்சம் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிகிட்ருப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எவ்வளோ பேர் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் வராது. ஏன்னா அவங்க வெப்சைட் டெவலப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இதை பண்ணலை. இது வந்து ஜஸ்ட் டைரெக்டாக நீங்கள் வந்து கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான பிளேஸாக தான் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ இதுதான் எங்கள் மென்டர்ஷிப் ப்ரோக்ராமுடைய மெம்பர்ஸ் லிஸ்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் 53 மெம்பர்ஸ் ப்ளஸ் என்ன பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் நம்மளுடைய மென்டர்ஷிப் ப்ரோக்ராமை சப்ஸ்கிரைப் பண்ணி கோர்ஸு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக இன்னும் ஒரு 5 பேர் பைப்லைனில் லேர்னிங் போயிட்டுருக்கு, டவுட் கிளியரன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு அட் ப்ரெசென்ட் நாங்கள் ஷோ பண்ணக்கூடிய எவிடன்ஸ். கரண்ட்டாக எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து வந்திருக்காங்க அப்படின்றதுக்கான உங்களுக்கு எவிடன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரைவசி, அதனால் அதிகமாக டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஃபர்தராக உங்களுக்கு ஓப்பனாக எங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு வில்லிங்காக ஷேர் பண்ணவங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் எங்கே பார்க்கலாம், இந்த டெஸ்டிமோனியல் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே வரும். லேண்டிங் பேஜாக தான் செட் பண்ணியிருக்கோம், ஓவரால் பேஜஸாக இதை நாங்கள் கொடுக்கல. ஸோ இதில் இருக்க வீடியோஸ் போயிட்டு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தாலும் அது பிபிடியோட நாங்கள் கொடுத்துருப்போம். வீடியோவாக கொடுத்துருந்தாலும் டேரெக்டாக அது வீடியோவாகவும் நாங்கள் போட்டிருப்போம். இதை நீங்கள் பார்த்துக்கலாம். அவங்க நேம் நாங்கள் கொடுத்துருக்கோம், அது யார் என்னன்றதை நீங்கள் நம்ம ஜென்ரல் குரூப்பில் அவங்களுடைய டெலகிராம் ஐடியோட உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ரியலி உங்களுக்கு ஹெல்ப்ஃபாக இருக்குமா, இஸ் ரெக்வயர்டா, அதுக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம். அப்போ இந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் உங்களுக்கு என்ன ஒரு இம்பார்ட்டண்ட், வாட் இஸ் ரியலி உங்களுக்கு இம்பேக்ட் அப்படின்னா, இந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ஃபுல்லி என்னன்னா இன்டராக்டிவ் கிளாஸ், ரெக்கார்டட் கிளாஸோ இல்லைன்னா ஜஸ்ட் லைக் ஒரு கண்டென்ட் கொடுக்குற மாதிரி இருக்காது, ஃபுல்லி இன்டராக்டிவ் கிளாஸஸாக இருக்கும். 1 by 1 நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த டாபிக் பை டாப்பிக்காக தான் நம்ம கொண்டு போவோம். ஸோ நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறோம், எதை நீங்கள் எடுக்கணும்னு சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இலைட் மாஸ்டரி ட்ரேடிங் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் இதை தான் நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா இது ஒன் பேக்குடாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் அட்வான்ஸாக லேர்ன் பண்ணிக்கலாம், ஆர்டர் ஃப்ளோவை அட்வான்ஸாக லேர்ன் பண்ணலாம். வெரி இம்பார்ட்டன்ட், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் வித் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இதை நீங்கள் டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, மார்க்கெட் ப்ரொஃபைல் தான் நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் மார்க்கெட் ப்ரொஃபைலை விட அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து நாங்கள் ஆப்ஷன்ஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தரோம். ஸோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் அந்த செபியோடைய அப்டேட் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 99% மேலே என்ன இருக்காங்க, லாஸ்ட் 2 இயர்ஸில் லாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வெப்சைட்லாம் உங்களுக்கு எதில் இருக்குது, மணி கண்ட்ரோலில் உங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இது இருக்குது. அப்போ இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது எங்களுடைய டியூட்டி. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒன்று இருக்குது, இதை நீங்கள் கம்பல்சரி லேர்ன் பண்ணணும். நீங்கள் இதை லேர்ன் பண்ணாதான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் வந்து மார்க்கெட்டில் ஒரு பிஸ்னஸாக கொண்டு போக முடியும் அப்படின்னு அதை சொல்லக்கூடிய ரெஸ்பான்சிபிள் எங்களுடைய ரெஸ்பான்சிபிள். அதை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். ஸோ தேர்ஃபோர் நம்ம கம்பல்சரி இங்கே லேர்ன் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்லேயே இதை நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் கிளாஸே வந்து நீங்கள் ஒரு நல்ல எண்ட் டு எண்ட் அட்வான்ஸ்டாக லேர்ன் பண்ணோன்னா அதுவே உங்களுக்கு என்ன இருக்கும், 30+ உங்களுக்கு இருக்கும் நல்ல ட்ரைனர் கிட்ட படிக்கிறதுக்கு. பட் அந்த காஸ்ட்லியே கம்ப்ளீட் ப்ரோக்ராமை உங்களுக்கு கொடுக்கணும், அதுவும் இன்டராக்டிவ் செஷனாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இதை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அதுதான் நம்ம கிளாஸஸோடைய இன்டராக்டிவ் கிளாஸஸாக கொண்டு வந்திருக்கிறது. ஏன்னா இன்டராக்டிவாக இருந்தால் தான் உங்களுக்கு இருக்கும். அதே தான் எங்களுடைய மிஷன் அண்ட் விஷனாக நம்ம வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் என்னென்னா
உங்களுக்கு எப்படி இருக்கும்னா மோஸ்ட்லி இன்டராக்டிவ் அண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்கோயிங் சப்போர்ட் இருக்கும். ஆன்கோயிங் சப்போர்ட் அப்படின்னா நீங்க என்ன நினைச்சிருக்க கூடாது, லைவ்ல வந்து உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்க கூடாது. ஆன்கோயிங் சப்போர்ட் என்ன அப்படின்னா நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு டவுட்ஸ் வர்றத நீங்க என்ன பண்ணலாம், திரும்பவும் எங்ககிட்ட ரெக்வெஸ்ட் கொடுத்து நீங்க செஷன் வந்து எடுத்துக்கிட்டு அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுக்கு பர்சனலைஸ் கைடன்ஸ், இன்டராக்டிவ் கொஸ்டின் அண்ட் செஷன்ஸ் அண்ட் ஆன்கோயிங் சப்போர்ட் அப்படின்றத நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஒர்க் ஷாப்னா ஆன்லைன் ஒர்க் ஷாப் தான். இப்போதைக்கு நாங்கள் ஆஃப்லைன் ஒர்க் ஷாப் பண்ணல. அதே மாதிரி ஆன்லைன் வெபினார்ஸ் தான். ஆஃப்லைன் ஒன்றும் நாங்கள் எதுவும் இனிஷியேட்டிவ் ஒன்றும் பண்ணலை. ஓகே. ஸோ த்ரூஅவுட்ஸ் ஆன்லைனில் தான் நாங்கள் மோஸ்ட்லி இன்டராக்டிவ் செஷனாக தான் கண்டினியூஸ் லேர்னிங்காக நம்ம இதை கொண்டு போயிட்டுருக்கோம். சரிங்களா? ஸோ அதர் தென் தட் ரெகுலராக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எஃப்அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டினுக்கு தனி உங்களுக்கு டேப் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு வாட் இஸ் இ-லேர்ன் ப்ரொஃபைல், இதோட பெனிஃபிட் என்ன, ஆனால் பேசிக்காக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நாங்கள் இங்கே ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஃபர்தர் கொஸ்டின்ஸை நாங்கள் நோட் பண்ணிட்டு இருக்கோம். அப்கமிங் பீரியடில் இங்கே எடிட் பண்ணி நாங்கள் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேசி பாலிசி, ரீஃபண்ட் பாலிசி, எண்ட் யூசர் பாலிசி அண்ட் டேர்ம் ஆஃப் யூஸ் இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறோம். ஸோ அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், எண்ட் யூசருடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ரீஃபண்ட் பாலிசி இதெல்லாம் இங்கே போட்டிருக்கோம். மோஸ்ட்லி வந்து ரீஃபண்ட் பாலிசி வந்து நம்ம பண்ணுறது கிடையாது. ஆனால் நீங்கள் இப்போ அவசரப்பட்டு நீங்கள் ஏதோ ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, ஆனால் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது சரியானதாக இருக்காது அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சுன்னா டெஃபினட்டாக நாங்கள் அதை ரீஃபண்ட் கொடுத்துடுவோம். ஆனால் ஒன்ஸ் வந்து கோர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நாங்கள் ரீஃபண்ட் பண்ண மாட்டோம். அதுதான் இந்த ரீஃபண்ட் பாலிசியோடைய பேக்ரவுண்ட். ஓகேங்களா? நீங்கள் எங்ககிட்ட அவசரப்பட்டு இங்கே வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பே பண்ணிட்டீங்க, இல்லை இந்த கோர்ஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஓகே ஃபைன், நாங்கள் அதுக்கான ரீஃபண்ட் பண்ணுவோம். ஆனால் கோர்ஸ் ஜாயின் பண்ண பிறகு அது பண்ண முடியாது. கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு பண்ணுவோம். அப்போ அதோட ப்ரைவசி பாலிசி அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வழக்கமாக எல்லா வெப்சைட்லையும் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இது மெயின்லி வந்து எதுக்காக டெவலப் பண்ணோம் அப்படின்னா, நிறைய பேர் எங்களை ரீச் பண்ண முடியல, டீட்டெயில்ஸ் கேட்க முடியல, இப்படிலாம் எங்களுக்கு கொரீஸ் வந்துச்சு. ஸோ எங்களோட இன்டென்ஷன் வந்து லிமிட்டட் மெம்பர்ஸ் லேர்ன் பண்ண வந்தாலும் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக மார்க்கெட்டை சொல்லிக் கொடுக்கணும் தான் எங்களோட இன்டென்ஷன். ஓகேங்களா? இது பிஸ்னஸாக நாங்கள் பண்ணுறோமானா நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பிஸ்னஸாக தான் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபீஸ் வாங்கிட்டு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் இது அதுக்கும் மேலே சர்வீஸாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ இந்த செஷன் பார்த்தீங்கன்னா 50 ஹவர்ஸ் இன்டராக்டிவ் செஷன். 50 ஹவர்ஸ் இன்டராக்டிவ் செஷன். அதுக்கப்புறம் கண்டினியூஸ் லேர்னிங் இன்டராக்டிவ்னும் போது அப்போ நீங்க கொடுக்குற இந்த ஃபீஸ், அப்புறம் இதில் கவர் பண்ணக்கூடிய டாபிக், அதுக்கப்புறம் கண்டினியூஸ் லேர்னிங், அதுக்கப்புறமா நீங்க ரிசர்ச் மோட்ல நீங்க மாறும் போதும் நம்ம கண்டினியூஸா இன்டராக்டிங் செஷன்ஸ்ல இருக்கணும்ன்ற போது இது ப்ராப்பர் மென்டார்ஷிப் ப்ரோக்ராமா நம்ம என்ன பண்றோம், இதை கண்டக்ட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ஃபீஸோடைய ஒர்த் என்னன்னு உங்களுக்கு புரியும். ஸோ 29,500 இன்க்ளூசிங் ஆர் சார்ஜஸ். ஓகேங்களா? நாங்கள் அது என்ன டேக்ஸ் என்ன ஏதோ அது எல்லாமே நாங்கள் கிளியராக பண்ணிவிடுவோம். இன்கேஸ் நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது அப்படின்னா நான் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் இன்வாய்ஸ் போடுவேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா நான் உங்கள் இன்வாய்ஸ் போடும்போதுக்கு முன்னாடி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் வச்சுருக்கீங்களா, உங்களுக்கு என்ன மாதிரி இது வேணும், எல்லாமே கேட்டுட்டு தான் நாங்கள் இன்வாய்ஸ் போட்டு உங்களுக்கு கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரிலாம் ஏதோ நீங்கள் எடுத்தோம் கவுத்தோம். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் பே பண்ணிட்டு உங்களுக்கு ரிசிப்ட் வந்துடும். பட் இன்வாய்ஸ் வந்து நாங்கள் கிளியராக உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். நீங்கள் அதில் இருந்து என்ன பண்ணிக்கலாம், இன்புட் டேக்ஸ்லாம் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது இந்த பர்டிகுலர் கோர்ஸை நீங்கள் இங்கே பை நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு பை போயிடாது. இங்கே ஒரு பேஜ் நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பேஜில் இந்த கோர்ஸை பற்றியான டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் என்னென்ன கரிக்குலம் நாங்கள் கவர் பண்ண போகிறோம் அப்படின்ற இந்த டாபிக்ஸ்லாம் இங்கே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக எடிட் பண்ணுறதுக்கான ஒர்க்லாம் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அது டே பை டே இருக்கும். ஸோ இம்மிடியேட்டாக நம்ம இது வந்து ஆக்சுவலி வந்து நீங்கள் இந்த கலரை பார்த்தோன்னே நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கலர் வந்து நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. சரி, ஆக்சுவலாக இந்த வெப்சைட்டை நான் லான்ச் பண்ண பிளான் பண்ணது வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நம்ம மக்களுக்கு லான்ச் பண்ணணும். எஸ்பெஷலி நம்ம தமிழ் ட்ரேடிங் கம்யூனிட்டிக்கு டீட்டெயில்டாக ஒரு ட்ரேடிங் ஜேர்னிக்கான ஒரு பிளேஸாக இது இருக்கணும் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறதுக்காக தான் இதை நாங்கள் ரெடி பண்ணோம்.
பட் ஆப்வியஸ்லி சேலஞ்சஸ் இருக்கும். ஏன்னா எல்லாம் டெக்னிக்கல் சப்போர்ட்டு அது அவங்க கிட்டலாம் நாங்க கேட்டு வாங்கும்போது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதனால அது ஆக்சுவலா விநாயகர் சதுர்த்திக்கு பிளான் பண்ணியிருந்தோம். இது ஃபைனலா இப்போ விஜயதசமி வருது. ஸோ விஜயதசமிக்கு முன்னாடி இத நம்ம ப்ராப்பரா இந்த வெப்சைட்ட லான்ச் பண்றோம். ஸோ அதுக்கான இஷ்யூமா தான் நாங்க என்ன பண்ணியிருக்கோம், கம்ப்ளீட்டா இந்த ஃபீஸ ரீவிசிட் பண்ணி ஃபைனல் ஸ்ட்ரக்சரா நம்ம 30% டிஸ்கவுண்ட்ல இங்க நாங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இத தவிர உங்களுக்கு என்ன பேசிக்கா டவுட் வரும் அப்படின்னா, அ இந்த பர்ட்டிகுலர் இது வந்து எதோடையது அப்படின்னா, நீங்க கரண்ட்டா பார்க்குற அந்த யூடியூப் இருக்குல்ல, ஈலன் ப்ரொஃபைல் சேனல் இருக்குல்ல, அந்த ஈலன் ப்ரொஃபைல் சேனலோடைய அந்த வெப்சைட் தான் இந்த ஈலன் ப்ரொஃபைல் டாட் காம். ஓகேங்களா? இந்த ஈலன் ப்ரொஃபைல்ன்றது ப்ராப்பர் ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர்டு எம்ப்ளம். ஓகேங்களா? ஸோ இந்த பர்ட்டிகுலர் சிம்பிள் வந்து நம்ம ப்ராப்பரா ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் பண்ணி தான் நம்ம இத யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த வெப்சைட்டு செக்யூர்டு வெப்சைட். ஸோ அப்போ ஒருத்தர் இங்க இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம சப்ஸ்கிரைப் பண்ண வராங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணிக்கலாம், அவங்களுக்கு ஏற்கனவே விஷயம் தெரியும், ஆல்ரெடி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா இந்த பர்ட்டிகுலர் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் அவங்க செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்க இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்குள்ள போயிட்டு பண்ணலாம். இல்ல மோர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா, நீங்க என்கொயரி ஃபார்மை ஃபில்அப் பண்ணீங்கன்னா நாங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். ஸோ இன்டராக்டிவா நம்ம டீடைல்ஸா பார்ப்போம். ஸோ அப்போ இந்த இந்த ப்ரோக்ராமோட கீ ஹைலைட்ஸை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். இது கம்ப்ளீட் ஒரு ஃபுல்ஃபில்டு ட்ரைனிங்கா இருக்கணும். டைனமிக் ட்ரேடிங் என்ன இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு, ரீசெண்டா பாத்தீங்கன்னா மார்க்கெட் எவ்வளவு டைனமிக்கா இருக்கு எப்படி இருக்குன்னு. இதுக்கான கம்ப்ளீட் ஒரு சொல்யூஷனா இந்த ப்ரோக்ராம் இருக்கணும் அப்படின்றோம். இதுக்கான லாங்குவேஜ் ப்ரெஃபரன்ஸ் லாங்குவேஜா நாங்க என்ன பண்றோம், தமிழ் லாங்குவேஜை ப்ரெஃபரன்ஸா நாங்க கொடுக்குறோம். இன்கேஸ் தமிழ் தெரியாது அப்படின்னும் போது அவங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லி கொடுக்கறதுக்கும் நாங்க ரெடியா இருக்கோம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சிலருக்கே தமிழ் புரியல. அதுவும் இருக்கு. சிரிக்கிற விஷயம் இல்லை, யோசிக்கிற விஷயம் தான். அப்படி இருக்கு. ஸோ இது எல்லாமே தான் நம்ம வந்து ஹைலைட்டா வச்சுட்டு இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராமை ஆல்ரெடி இருக்கிற மென்டார்ஷிப் ப்ரோக்ராமுக்கு ஒரு ப்ராப்பர் ஷேப்பா என்ன பண்றோம், இந்த வெப்சைட்டை நாங்க லான்ச் பண்றோம். ஸோ இது மூலியமா நீங்க எங்களை ரீச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அது சேம் டைம் இவங்க யாரு என்ன, இவங்களை நம்பி நம்ம வந்து ஜாயின் பண்ணலாமா, இவங்களை யாராவது அக்னாலேஜ் பண்ணுவாங்களா, அப்படிலாம் நீங்க யோசிச்சு இருந்தீங்கன்னா, இவங்களை அக்னாலேஜ் பண்றதுக்கு இவங்க யாரு இருக்கிறாங்க, எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுடைய கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது தேவை, எது தேவையில்லை, எப்படி நீங்க பண்ணணும் எல்லாமே அவங்களே கைட் பண்ணுவாங்க. அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ அவங்க உங்களை இந்த பர்டிகுலர் மென்டார்ஷிப் ப்ரோக்ராமை உங்களுக்கு அக்னாலேஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அதை தவிர யார் அக்னாலேஜ் பண்ணுவாங்கன்னா, நம்ம ப்ராப்பரா என்ன பண்ணியிருக்கோம், ரிஜிஸ்டர்டு என்டிட்டியாவும் வித் ப்ராப்பர் ரிஜிஸ்டர்டு ஜிஎஸ்டியாவும் ப்ராப்பரா என்ன பண்ணியிருக்கோம், இதை ஒரு கம்பெனியா என்கார்பரேட் பண்ணியிருக்கோம். இந்த கம்பெனியா என்கார்பரேட் பண்ணியிருக்கிறது எந்த பர்டிகுலர் இதில் தான் பண்ணியிருக்கிறோம். இது என்ன சர்டிஃபைட் அப்படின்னா, இதை ப்ராப்பரா நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டார்ட் அப் இந்தியாவா அதில் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நாங்கள் எஜுகேஷன் கொடுக்க போகிறோம். அந்த எஜுகேஷனுக்கு உண்டான ஒரு செட்டப்பாக இந்த பர்டிகுலர் கம்பெனியை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஆன்லைன் எஜுகேஷன் சிஸ்டம்காக தான் நாங்கள் இதை கரெக்ட் பண்ணுறோம். இந்த ஆன்லைன் எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக இதை பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து நாங்கள் இனோவேட்டிவாக நாங்கள் கொண்டு வர போகிறோம். அந்த இனோவேட்டிவாக நாங்கள் கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்க கிட்ட அப்ளை பண்ணி அதுக்கு ப்ராப்பராக ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் வெப்சைட்டு டெவலப்மெண்ட் பண்ணி அந்த வெப்சைட் டெவலப் பண்ண பிறகு இதை ப்ராப்பராக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டார்ட் அப் இந்தியாலையும் எஜுகேஷனில் நாங்கள் இனோவேட்டிவாக இதை நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி இதை நாங்கள் ஸ்டார்ட் அப் இந்தியாலையும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய விஷயம். ஸோ எது எடுத்தாலும் நம்பணுமா வேணாமா அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இது வந்து போதுமானதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேங்களா, இது போதுமானதா இருக்கும்.
ஓகே, கிளியருங்களா? ஸோ அந்த எஸ் சார். சர்டிஃபிகேட் இங்கே ஷோ பண்ணிடணும். சூப்பர் சார். ஃப்ளோ நல்லா வந்துச்சு சார். இதுதான் நம்மளுடைய சர்டிஃபிகேட். ஸோ என்ன சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சர்டிஃபிகேட் ஆஃப் ரெகக்னேஷன், சர்டிஃபிகேட் நம்பர், ஸ்டார்ட் அப் இந்தியா, கம்பெனி நேம், ஸ்டாட்சன்ஸ், கன்சல்டன்சி சர்வீசஸ், I think 1 second, reopen that. இண்டஸ்ட்ரி இ-லேர்னிங் செக்டார். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுங்க, எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் இ-லேர்னிங் செக்டராக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். அண்ட் டேட் ஆஃப் இஷ்யூ அண்ட் வேலிட், இது எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம உங்களுக்கான எவிடன்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு தவிர வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு இமெயிலில் போடலாம், இல்லை இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் மட்டுமே. ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன். உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் எண்ட் டு எண்ட் லேர்ன் பண்ணுமா, வி ஆர் சப்போர்ட். ஆர்டர் ஃப்ளோ எண்ட் டு எண்ட் லேர்ன் பண்ணுமா, வி ஆர் சப்போர்ட். அண்ட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், உங்களோட கேபிட்டல் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், எப்படி நீங்கள் இந்த பர்டிகுலர் ட்ரேடிங்கை ஒரு பிஸ்னஸாக நீங்கள் பண்ணணும் அப்படின்றத கிளியராக இங்கே கைட் பண்ணுறதுக்கான விஷயங்கள். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நாங்கள் இதில் கொண்டு வந்து ஒரு மென்டார்ஷிப் ப்ரோக்ராமாக இதை கொடுத்துட்டு இருக்கோம். இதை ப்ராப்பராக வந்து ஒரு வெப்சைட் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ உங்களுக்கு லான்ச் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஹோப் இது மூலிமா நீங்கள் எங்களை ரீச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ. எனி கொஸ்டின்ஸ், எனி ஒன்? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. சார் கிளியர் சார். கிளியர். ஓகே, Yes, sir. தேங்க்யூ. Thank you, sir. Thank you. தேங்க்யூ. கிளியர்.